முந்தைய காணொளியில் நாம் தேவாரம் தொடக்க வரலாறு பற்றி பார்த்தோம். அடுத்து அந்த 3 வயது சிறுவனான திருஞான சம்பந்தர் சிவபெருமானை மனம் உருகி எப்படி வர்ணிக்கிறார் தெரியுமா? திருஞான சம்பரின் அப்பா, யாரடா உனக்கு பால் கொடுத்தது என்று கோவமா கேட்கிறார். அந்த சிறுவன் மேலே பார்த்து சொல்கிறான், அப்பா, எனக்கு பால் கொடுத்தது சாதாரணமானவர் இல்லப்பா. அவர் காதுல தோடு அணிந்திருக்கும் அழகர், வெண்மையான புன்னகையுடன் நந்தி மீது அமர்ந்திருப்பவர்ப்பா. சடையில் ஒரு தூய வெண்மதி நிலா பிரகாசித்தது. அந்த சடைமுடியில் கங்கை ஆறு ஓடிச்சுப்பா. அவரு உடல் முழுவதும் திருநீறு பூசியிருந்தார். அந்த திருநீரு வெறும் சாம்பல் இல்ல, அது ஞானத்தின் ஒளி. கழுத்துல பாம்பு ஆபரணமா சூட்டியிருந்தார். ஆனால் அது எதுவுமே பயமில்லப்பா. அவரிடம் எல்லாமே அமைதிதான். அவரது ஒளியருள் கண்கள் என்னை பார்த்து கருணையால் என்ன நிரப்பினார்ப்பா. அவர்தான்பா அந்த சிவபெருமான். அவரோட இடதுபுறமா அமர்ந்திருந்தவங்க தான் அந்த பார்வதி தேவிப்பா. அம்மா மாதிரி சிரிச்சாங்க. அவங்க தான் அந்த பாலை கொடுத்தாங்கப்பா. அது வெறும் சாதாரண பால் இல்லப்பா, பக்தியில் கிடைத்த ஞானப்பால். அந்த பால் குடிச்சதும் ஞானம் கிட்டி உடல் மெய் சிலிர்த்தேன்பா அப்படின்னு அழகா அந்த 3 வயது சிறுவன் ஆன திருஞான சம்பந்தர் வர்ணிக்கிறார் சிவபெருமானை. அச்சமயத்தில் பாடிய பாடல்தான் தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவின் மதிசூடி எனும் மனம் உருகி அந்த சிறுவன் பாடுகிறான். தொடர்ந்து நம்ம சேனல்ல பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து காணலாம் சிவனுடன் சேர்ந்த வரலாற்றை.